எனக்கு புரியல. சண்டை போடலான்னு சொல்றீங்க, சண்டை போட கேட்க போனா தப்புன்னு சொல்றீங்க, நான் பேசுற தப்புன்னு சொன்னா உங்களுக்கு சண்டை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிரஜினோட சப்போர்ட் வச்சு தான் இந்த வீடியோ. இவங்க எல்லாம் என்ன மனநிலையில பிரஜினை சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. அதுவும் இல்லாம பிரஜின் மாஸ், பிரஜின் சூப்பர், பிரஜின் ஃபயர் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எது மாஸ்? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, அதுக்கு சம்பந்தப்பட்ட நபருடைய அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி இவங்களை பத்தி எல்லாம் பேசுறது உங்களை பொறுத்த வரைக்கும் மாஸ்? கர்ம பாவலாம் எங்கிட்ட கொண்டு வைப்பான்? அவன் ஃபேமிலிக்கா, இல்ல அவங்க அப்பா அம்மாக்கா, இல்ல அவன் தங்கச்சி அக்காக்கா, இல்ல அவங்க அப்பா அம்மாக்கா, இல்ல அவன் தங்கச்சி அக்காக்கா, யார் எங்க போய் வைப்பான்? ஒரு பொண்ணை நான் அடிச்சிருவேன், இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாசா? ஏன்னா அவளும் ஒரு ஆளை அவன்கிட்ட பேசிட்டு மூஞ்சி கொடுத்துட்டு தேவையெல்லாம் குத்தியாச்சு நான் பிடிச்சி அடி ஏறி விட்டுருவேன். சத்தியமா அவளை நான் போனா அவன் தான் சைலண்டா விட்டுருக்கேன். அவர் வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து நானும் ரவுடி தான், நான் கெத்தா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வைப்ல தான் சுத்திட்டு இருக்காரு. நானும் ரவுடியா? இந்த ஏரியால பாத்தே கிடையாது, நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உள்ள போய் நம்ம ரவுடிசம் பண்றோம் அப்படின்னு பேசிட்டே வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. உள்ள வந்தனால இருந்து நான் கெத்தா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல காமெடி பண்ணிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல், நான் காமெடி பீஸ் கிடையாது தன்னைத்தானே சொல்லிக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு மாசா தெரியுதா? சொல்ல போனா இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல சண்டை போற மாதிரி அவர் போட்டுட்டு இருக்காப்ல. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, சில்லறத்தனமா இருக்கு எனக்கு பார்க்கும்போதுல. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிட்டியே பிரஜின் பாத்தீங்கன்னா மாசா ரிப்ளை கொடுத்துட்டாரு, எதிர்த்து பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விஜய் சேதுபதி மாதிரி பெரிய ஆள்கிட்ட எதிர்த்து பேசுறது மாஸ் தான். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அப்ப எவனாவது ஒருத்தர் நம்மளை தப்பா போர்ட்ரே பண்றான், கேள்வி கேட்கறான் அப்படின்னா அவன்கிட்ட நம்ம ஏத்து பேசலாம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம ஏத்து பேசலாம், அது மாஸ். சரிங்களா? நம்ம எவ்வளவு கேவலமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருக்கோம், எவ்வளவு கேவலமா நம்ம பிஹேவ் பண்ணிருக்கோம், நம்ம சில்லறத்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அதை எவனாவது ஒருத்தன் கேள்வி கேட்டான் அப்படின்னா அப்பயும் நான் கெத்தா ரியாக்ட் பண்ணுவேன், மாசா ரியாக்ட் பண்ணுவேன், மாஸ் காட்டுவேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் மாஸ் கிடையாது ப்ரோ. அதெல்லாம் வந்து மெச்சூரிட்டி இல்லாம பிஹேவ் பண்றது அர்த்தம். சரிங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உண்மையான மாஸ் அப்படின்னா எல்லா சிச்சுவேஷன்லயும் மெச்சூர்டா பிஹேவ் பண்றது, தன்னை கண்ட்ரோல் பண்றான். பாத்தீங்களா? கோவம் வருமோ சில கூட சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினால அவன் தான் உண்மையான மாஸ். இதெல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க சண்டை போற மாதிரி அவர் போட்டிருக்காரு. ஸ்கூல் பிள்ளைங்க நான் கெத்து காட்டுறேன், மாசா இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 11th 12th படிக்கிறவங்க மாஸ் காட்டுறதை நினைச்சு காமெடி பண்ணுவாங்கல்ல, கெத்தா ஸ்டேட்டஸ்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் பிரச்சனையே தவிர அவர் மாஸ் கேரக்டர் அப்படின்லாம் போர்ட்ரே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நீங்க பிரசிடென்ட்டுக்கு ஓட் போடுவீங்களா மாட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்போஸ் நீங்க பிரசிடென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அடுத்த வீடியோல போகலாம்.